அனைவருக்கும் வணக்கம். தமிழில் என்கிறது ஜோதிடம் பற்றி சொல்லப்பட்டு வருகிறது. இந்த யூடியூப் மூலமாக நிறையா வார்த்தைகள் எண்கணிதமாக சொல்லப்பட்டு வருகின்றேன். கோலம், கோலத்துக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்கு உண்டான தமிழ் எண்ணிதம் 6, 4, 7 இதெல்லாம் கூட்டாக்க 17. அதனுடைய விதிங்கிறது 8. கோலம். அப்போ கோலத்துடைய பொருள் அழகு. அழகு 1ஆம் இடத்தை குறிக்கும். 1வது ஸ்தானத்தின் அடிப்படையில் நான் சொல்லியிருக்கேன். ஆக இந்த கோலம்ங்கிறது அழகை குறிக்கிறது. கோலம் அழகை குறிக்கிறது. அந்த கோலம் 8ஆம் இடத்தை ஆயுள் ஸ்தானத்தை குறிக்கிறது. கோலம் 8ஆம் இடத்தை குறிக்கிறது. அது ஆயுள் ஸ்தானம். அது ஆயுள் ஸ்தானம் மட்டும் இல்லை, நிறையா இடத்தை குறிக்கிறது, நிறையா வார்த்தைகளை குறிக்கிறது, கடவுளை குறிக்கிறது, நீசத்தை குறிக்கிறது. நிறையா அந்த 8ஆம் இடம் 8ஆம் இடத்த வார்த்தைக்கு நிறையா இடம் இருக்குது. அப்போ கோலம் என்பது 17, அதோடைய விதி என்கிறது 8. அப்போ கோலத்துடைய பொருள் அழகு. சிட்டம். சிட்டத்துக்கு 4 எழுத்து. 4, 2, 5, 7 இதெல்லாம் கூட்டினாக்கா 18. அதோடைய விதி என்கிறது 9. 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், பிதுர் பாக்கியஸ்தானம். சிட்டம் அப்படின்னா 9ஆம் இடத்தை குறிக்கிறது. அது ஆகாரமுடையவன் என்று சொல்லப்படுது. சிட்டம் ஆகார உடையவன் என்று சொல்லப்படுது. சிட்டம் அது சிட்டத்துடைய பொருள் ஆகார உடையவன். ஒரு 9ஆம் இடத்தை குறிக்கிறது. கட்டம். கட்டத்துக்கு 4 எழுத்து. 1, 2, 5, 7 இதெல்லாம் கூட்டினாக்கா 15. அதோடைய விதிங்கிறது 6. பாருங்கள், இந்த 6ஆம் இடத்துல தான் கிரகம் இருந்துட்டால் கஷ்டத்தையே சொல்லிகிட்டு இருப்பாங்க. அந்த இடம்தாங்க கட்டம். அந்த கட்டங்கிறது பொருள், கட்டத்தினுடைய பொருள் கஷ்டம் என்று சொல்லப்படுகிறது. அதனால் இந்த 6ஆம் இடம் ருணஸ்தானம், பிணி பீடைகள், கண்டிஷ்டி, ஓமல், கடன், நிறையா சில வார்த்தைகளாக இருக்குது. அது நல்லதையும் குறிக்கும், மனிதனை குறிக்கும், அறிவியலையும் குறிக்கும். அதனால் கட்டம் அதனுடைய பொருள் கஷ்டம். அப்போ கட்டத்துடைய விதிங்கிறது 6. இப்போ கட்டத்தையும் சொல்லிக்கிட்டு வந்துருக்கலாம், சதுரத்தையும் சொல்லிட்டு வந்துருக்கலாம். பல வகையில் அது கட்டம் 4 எழுத்து. அது கஷ்டம் என்று பொருள்படுகிறது. 6ஆம் இடத்தை குறிக்கிறது. பல்லை. பல்லை 3 எழுத்து. 5, 1, 8 இதெல்லாம் கூட்டினாக்கா 14. அதனுடைய விதிங்கிறது 5. பல்லை. அப்போது பல்லையுடைய வல்லை அதனுடைய பொருளுங்கிறது விரைவில். வல்லை விரைவில் என்ற சொல்லை குறிக்கிறது. அது 5ஆம் இடத்தை குறிக்கின்றது, பூதத்தை குறிக்கின்றது. 5ஆம் இடம் பூத்தை குறிக்கின்றது, புந்தியை குறிக்கின்றது, புத்தியை குறிக்கின்றது என்ற அடிப்படையில் வல்லை விரைவில். அந்த 5ஆவது பாருங்கள், ரொம்ப விரைவில் செல்லக்கூடியது. 9 எண்ணிலையும் ரொம்ப விரைவை கடைப்பிடித்திருப்பது 5வது எண் விதி எண்ணாகும். அப்போ விரைவில், வல்லை விரைவில். வம்பு. வம்புக்கு 3 எழுத்து. அது 5, 7, 2 அதெல்லாம் கூட்டாக்க 14. அதோடைய விதி என்கிறது 5. அப்போ வம்பு அதோடைய பொருள் பயனின்மை. பயனின்மை வம்பு. வம்பு கூட 5ஆம் இடத்தில் போய் வந்துருக்கு. ஏன்னா கெட்ட போய் குந்தினா வம்பு கூட இருப்பான் 5ஆம் இடத்துல. 5வது என்ன
அதான் பயனின்மை. வம்புடைய பொருள் பயனின்மை. அடுத்தது உம்பர். உம்பருக்கு 4 எழுத்து. 3 7 9 9 இதெல்லாம் கூட்டாக்கா 28. அதோடைய விதி என்கிறது 1. உம்பர். உம்பர்னா வானவர். உம்பருடைய பொருள் வானவரை குறிக்கும். வானவரை குறிக்கும். அதான் 9வது விதி எண்ணை, அதாவது 1வது விதி எண்ணை குறிக்கிறது. உம்பர் 1ஆம் இடத்தை குறிக்கிறது. உம்பர் வானவர். வானம் எத்தனை பெரிய வானம் உலகத்தில் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத வானம். அத்தனை கிரகங்களும், எத்தனை கிரகங்கள் தோன்றால் அந்த வானம் நமக்கு தாங்குகிறது. வானம் உயர்ந்து கொண்டே போய்கிறது. அதான் உம்பர் வானவர். வானவருடைய எண்கணிதம் விதி எண் 1. ஊடகம் பாருங்க. ஊடகத்துக்கு 4 எழுத்து. ஊக்கு 1 5 1 7 இதெல்லாம் கூட்டாக்கா 14. அதோடைய விதிங்கிறது 5. ஊடகம். ஊடகம்னா என்ன? அதான் ஊடகம் நல்ல பொருள்களை விளம்பரப்படுத்தவும், அறிமுகப்படுத்தவும், அன்றாட செய்திகளை தெரிவிப்பதும், சில நல்ல மேதைகளை, சில நல்ல மனிதர்களை தெரியப்படுத்துவதும் அதாவது ஊடகத்துடைய பெயர் ஊடகம். ஊடகம் என்பது 5வது விதி எண்ணை குறிக்கிறது. ஊடகம்லாம் 5வது விதி எண்ணில் வருகிறது. ஊடகம். ஊடகர்கள் பார்த்தாக்கா சில மனிதர்கள் முன்னுக்கு வரலாம், சில மனிதர்கள் பின்னுக்கும் போகலாம். ஊடகம் 5வது விதி எண்ணைத்தான் ஒரு சில மனிதர்களை, நல்லவர்களை, தத்துவமா மனிதர்களை நிறைய பேர்கள் ஊடகமே அறிமுகப்படுத்தி அவரை வளர்ச்சி பதவிக்கெல்லாம் கொண்டு வராங்க. அதான் ஊடகம். அந்த ஊடகம் 5வது விதி எண். ஊடகம் பார்த்தாதான் இந்த உலகத்தில் எந்த மூலையில் கிடந்தாலும் அவங்கள தெரியப்படுத்துவது ஊடகத்தினுடைய கட்டாயம். அப்போ ஊடகம் சாதாரண சொல்லல. எப்பா ஊடகம் 4 எழுத்து. அதுக்கு 1 5 1 7 அதெல்லாம் கூட்டாக்க 14. அதோடைய விதிங்கிறது 5. அப்போ ஊடகத்துடைய விதி எண் 5. ஊடகக்காரர்கள் ஒரு முடிவு செய்து ஒருவரை அம்பலப்படுத்தணும், தெரியப்படுத்தணும், நல்ல நிலைக்கு கொண்டு வரணும்னு மனசு வச்சுட்டாக்கா கண்டிப்பாக அது நல்லதே நடக்கும். ரைட்டு. பற்று. பற்றுக்கு 3 எழுத்து. 9 5 1 இதெல்லாம் கூட்டாக்கா 15. அதனுடைய நம்பர், அதனுடைய விதிங்கிறது 6. பற்று. பற்றுடைய பொருள் தத்துவம். பற்று ஆதரவு. பற்று ஆதரவு. நம்மெல்லாம் எனக்கு ஆதரவு கொடு, உனக்கு ஆதரவு கொடு, எனக்கு ஆதரவு கொடு, அவருக்கு ஆதரவு கொடுன்னு சொல்லுவோம். அந்த ஆதரவு தான். அதாவது பற்று. சில சமயத்தில் பேசும்போது எல்லாம் பற்றா பேச மாட்டேங்கிறியே, அனுசரித்து பேச மாட்டேங்கிறிய, இதெல்லாம் சொல்லுவாங்க. அதாவது பற்று. பற்றுன்னா ஆதரவு. பற்றுனுடைய பொருள் ஆதரவு. அப்போ அதனுடைய விதி என்கிறது, பற்றுடைய விதி என்கிறது 6. கண் 1 3 கண். அதனுடைய விதி என்கிறது 4. கண். அதனுடைய பொருள் இடம். உண்மையாக அது இடம்தான். கண் பார்த்தால் இடம்தான். அதான் கண் இடத்தையே குறிக்கிறது. கண்ணுடைய பொருள் இடம். அப்போ கண் என்பது இடத்தை தான் குறிக்கிறது. கண் இருக்கிற இடத்த இல்லை, அது பார்க்குற இடமெல்லாம் இடம்தான். அதான் இடம். கண் இடம். 4வது இடத்தை குறிக்கிறது. மேதா 2 எழுத்து. மேதா. இப்போ மேதாவுக்கு 2 எழுத்துனாங்க. அதோடைய எண்ணிடம் 2 5. அதோடைய விதி என்கிறது 7. அப்போ மேதா அப்படின்னா அறிவு. மேதானா அறிவு.
அது 7வது ஸ்தானத்தில் வந்து இருக்கிறது. மேதா நல்ல அறிவை குறிக்கிறது மேதாங்கிறது. அப்போ அடுத்தது வந்து மூக்கு ஒரே எழுத்து தான். அப்படின்னால ஒன்று தான். அதனுடைய எண்கிடம் ஒன்று தான். அதனுடைய விதி எண்ணும் ஒன்று தான். மூன்னா என்ன? மூத்தவன் என்று அர்த்தமாகிறது. மூத்தவனை குறிக்கிறது. அது ஒரே எழுத்து, அது ஒரு வார்த்தை. அதனுடைய பொருள் மூத்த. அது விதி என்கிறது ஒன்று. நெக்கு இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு வகையில் வந்து இந்த நெக்குங்கிற வார்த்தைலாம் நான் ஏகப்பட்ட இடத்துல நான் கேள்விப்பட்டிருக்கேன், என் காதால் கேட்டிருக்கேன். நெக்குக்கு 3 எழுத்து. 2, 7, 3 இதெல்லாம் கூட்டினாக்கா 12. அதோடைய விதி என்கிறது 3. நெக்குன்னா நெகிழ்ந்து என்று அர்த்தமாகிறது. நெக்கு என்றால் நெகிழ்ந்து. அப்போ நெக்குடைய விதி என்கிறது 3 என்று சொல்லப்படுகிறது. ஓலத்துக்கு வந்து 3 எழுத்து. 6, 4, 7 அதோடைய எண்களிடம் கூட்டினாக்கா 17. அதோடைய எண்கிறது விதி என்கிறது 8. ஓலம் அடைக்கல ஒலி. ஓலம்னா அடைக்கல ஒலி. ஓலத்துடைய பொருள் அடைக்கல ஒலி ஆகிறது. ஓலம் 8ஆம் இடத்தை குறிக்கிறது. ஏன் இதெல்லாம் சொல்லிட்டு வரேனாக்கா, எந்த வார்த்தையினால் ஜோதிட பலன்கள் எழுதுனாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் இந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகளை நான் அதை எடுத்து அதுக்கு உண்டான சில விதி எண்களை கொடுத்து அதை கூட்டி அதை வந்து விதி எண்ணாக கொடுத்து அது ஜோதிட அடிப்படையில் ஜாதகப்படி எப்படி எழுதப்பட்டது என்பதை நான் சொல்லி வருகின்றேன். ஓலம் அடைக்கல ஒலி என்று அர்த்தமாகிறது. ஓலம்னா அடைக்கல ஒலி. சரிங்க. நான் வந்து வார்த்தை அடிப்படை சொல்லப்பட்டு வருகின்றேன். இது நவக்கிரக தமிழ் ஜோதிடம். நான் அரியலூர் மாவட்டம் திருஞான சம்பந்த ஜோதிடர், தமிழ் எண்ணிட வள்ளுவர். நான் வள்ளுவ பண்டாரம் பேரிலே வள்ளுவ பண்டாரம். நான் ஒரு சிறப்பு பேராக வச்சுருக்கேன். தமிழ் எண்ணிட வள்ளுவர், எண்ணிட வள்ளுவர் என்று எல்லாம் வைத்துள்ளேன். நன்றி, வணக்கம்.